பிரைஸ் த லார்ட். இந்த நாளின் தெய்வ செய்தி மூலமாக உங்களோடு பேசுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தேவ வார்த்தை உபாகமம் 31 8 வசனம். நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு காலை பொழுதும் நமக்கு ஒரு புதிய நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஆரம்பம், புதிய அத்தியாயம், பல காரியங்கள் உங்களை உற்சாகப்படுத்த காத்திருக்கின்றது என்பதை நினைவுபடுத்துகிறதாக இருக்கின்றது. ஆதலால் இன்றைய நாளை முகத்தில் பிரகாசமான புன்னகையுடன், புதிய நம்பிக்கையுடன், நேர்மறையான எதிர்பார்ப்புடன் தொடங்குங்கள். ஆம், தேவன் உங்களை குறித்து அருமையான திட்டங்களை வைத்திருக்கின்றார். அதை ஒருவரும் தடை செய்ய முடியாது. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க நினைக்கும் போது உங்களுக்கு சாதகமாக அவர் சூழ்நிலைகளை உருவாக்குவார். மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள், என்ன திட்டமிடுகிறார்கள் என்பது பெரிதில்லை. உங்களுக்கான ஆசீர்வாதங்களை ஒருவரும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசல் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கான பதில், உங்களுடைய அற்புதம் வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் மேல் அக்கறையும் பாசமும் உள்ள தேவன் உங்களை பார்த்துதான் சொல்கிறார், நீங்கள் எதை குறித்தும் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்கின்றார். வேதத்தில் பார்ப்பீர்களானால், யூத ஜனங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட சதியை தடுக்க ராஜாவினுடைய அனுமதி இல்லாமல் அவரை பார்க்க சென்றால் என்ன சொல்வாரோ, என்ன நடக்குமோ என்று எஸ்தர் ராஜாத்தி பயந்தாள். ஆனாலும் எஸ்தர் தேவனுடைய தயவை நாடி ஜெபித்த பின்பு ராஜாவை சந்திக்க சென்றாள். எஸ்தரின் ஜெபம் வீண் போகவில்லை. அவள் பயந்தபடி ஒன்றும் நடக்கவில்லை. மாறாக ராஜா எஸ்தரிடத்தில், உனக்கு என்ன வேண்டும், நீ கேட்கிற மன்றாட்டு என்ன என்று கேட்டு அவளுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்தார். யூத ஜனங்கள் பெரிய அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். திரள் கூட்டமாக தன்னை எதிர்க்கும்படியாக வந்த எதிராளிகளை பார்த்தபோது அவர்களோடு தன்னால் எப்படி போரிட முடியும், எப்படி ஜெயம் கொள்ள முடியும் என்று யோசபாத் ராஜா பயந்தார். அதன் மத்தியிலும் அவரும் அவருடைய தேச ஜனங்களும் தேவனை நோக்கி ஜெபம் செய்தார்கள். அவர்களுடைய ஜெபம் வீண் போகவில்லை. கர்த்தர் கொடுத்த வாக்கின்படியே யுத்தம் செய்யாமலே பெரிய வெற்றியை பெற்றார்கள். கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வியாதி படுக்கையில் மரித்து கொண்டிருந்த தன் மகளுக்காக ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து சென்ற அவர், தன் மகள் மரித்து போனாள் என்ற செய்தியை கேட்டபோது என்ன செய்வது என்று தெரியாமல் தன் உள்ளத்தில் பயந்து கலங்கினார். அதை பார்த்த இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி அங்கிருந்த யாவரும் ஆச்சரியப்படும்படியாக மரித்து போயிருந்த சிறு பெண்ணை திரும்ப உயிரோடு எழுப்பினார். எனக்கு அன்பானவர்களே, இந்நாட்களிலே எங்கு பார்த்தாலும் அச்சுறுத்துகிற கொள்ளை நோய்களை குறித்த செய்திகள், வெள்ளம், புயல், நிலச்சரிவு போன்ற இயற்கை அழிவுகளினால் வரும் ஆபத்துகள், கோர விபத்துகள், பொருளாதார சீர்குலைவுகள், வேலை இழப்புகள் என்று பயமுறுத்தும் காரியங்களையே, தீங்கான காரியங்களையே நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், பார்த்து கொண்டிருக்கின்றோம். நினைவில் கொள்ளுங்கள், தேவனுடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. உங்களை வேதனைப்படுத்தும் பயங்களை அவர் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்களை அச்சுறுத்துகிற காரியங்களையும் அவர் அறிவார். உங்களை ஆறுதல் படுத்த, உங்களுக்கு ஆதரவாய் இருக்க, உங்களை தீங்கிலிருந்து பாதுகாக்க அவர் உங்களோடு கூட இருக்கின்றார். அவர் உங்களுக்கு அமைதியும் மனபலமும் சகாயமும் அளித்து உங்களை திடப்படுத்தி தைரியப்படுத்தி நீங்கள் இழந்து போன சுகத்தை திரும்பவும் அளித்து உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமாக இருக்கின்றது அல்லவா? சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், காரியங்கள் எல்லாம் எதிர்ப்புறமாக இருக்கலாம். அவைகள் மத்தியிலே வாக்கு கொடுத்த தேவன், உங்களை குறித்து உயர்ந்த திட்டங்கள் வைத்திருக்க தேவன் அவர் கட்டாயம் நிறைவேற்றும்படி செய்வார். ஆதலால் மக்கள் பேசுகிறதை குறித்து எதிராயிருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். அவர் உங்களை உயர்த்த திட்டமிட்டிருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்க திட்டமிட்டிருக்கிறார். உங்களுக்கு உரிதான பலனை கொடுக்க அவர் தீர்மானித்திருக்கிறார். ஆதலால்
ஒன்றும் அவரை தடை செய்ய மாட்டாது. உங்களுக்கு உரிதான பலனை நீங்கள் சீக்கிரமாக சுதந்திரிக்கப் போகிறீர்கள். அதை மேன்மையுள்ளதாக இருக்க போகிறது, ஆச்சரியமுள்ளதாக இருக்க போகிறது, யாவரும் பிரமிக்கத்தக்கதாக இருக்க போகிறது. அதை நம்புங்கள், விசுவாசியுங்கள், எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்கள் காத்திருங்கள். நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் உடைய கருத்தில் நான் வைக்கிறேன். அவருடைய மனதில் இருக்கிற பயங்கள், கலக்கங்கள், பிள்ளைகளை குறித்து, படிப்பை குறித்து, அவருடைய வேலையை குறித்து, அவருடைய பொருளாதாரம் காரியங்களை குறித்து, சரித்தல் படுகிற பாடுகளை குறித்து அவர்கள் கலங்கி தவித்து வேதனையோடு இருக்கிறது நீ பார்க்கிறீர். நிச்சய முடிவு கொண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தேவன், நீங்கள் எதிர்பார்த்தது விரும்பினதை கட்டிடுவேன் என்று சொன்ன தேவன், அப்படியே காரியங்களை வாய்க்க செய்யுங்கப்பா. போதும், இதுவரைக்கும் அவர்கள் கஷ்டப்பட்டது போதும், இதுவரைக்கும் காத்திருந்தது போதும், இதுவரைக்கும் கண்ணீர் விட்டது போதும், இதுவரைக்கும் வேதனைப்பட்டது போதும், யாவருக்கும் முன்பாக தலை குனிந்து நின்றது போதும். யாவருக்கும் ஆச்சரியப்படும்படி அவர்களை உயர்த்துங்க, கனப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. கர்த்தர் இந்த நாட்களில் மகிமையான காரியத்தை நீ செய்ய போகிறதுக்காக நன்றி. ஆசீர்வதிங்க. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் இதை ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். மேலும் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததல்லவா? ஆதலால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பலருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். மேலும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மகிமையின் நாட்கள் உனக்கு முன்பாக இருக்கிறது. God bless you. Amen.